ஸோ வெல்கம் டு கான்ஜி எக்ஸலண்ட். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா புதுசாக டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்த்தோம்னா கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம சிலபஸ் வந்து பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தோம்னா அப்டேட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதில் புதுசாக எதுவும் அவங்க ஆட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஜிஎஸ்சில் வந்து பார்த்தோம்னா முன்னாடி இருந்த அந்த யூனிட் வைஸாக இருந்ததை வந்து பார்த்தோம்னா எந்தெந்த யூனிட்டோட ஆட் பண்ணுமோ ஸோ அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முன்னாடி யூனிட் 2ல் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருந்தது. ஸோ அதை இப்போ ஜியோகிராஃபினா வந்து பார்த்தோம்னா ஸோ அதுக்கு கீழே ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எக்கனாமிக் கீழே வந்து பார்த்தோம்னா ஆட் பண்ணாங்க. ஸோ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து பார்த்தோம்னா இந்தியன் எக்கனாமி கூடயே ஆட் பண்ணாங்க இல்லைங்களா? ஸோ முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஸோ அந்த 10 யூனிட்ஸாக இருந்ததை வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதை ட்ரிம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் அதை அப்படின்னா ஸோ அந்த எந்தெந்த டாப்பிக்கோடு இருந்துச்சோ ஸோ அதோடே வந்து பார்த்தோம்னா ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி டீகோட் பண்ணி ஒர்க் பண்ணுவோமோ ஸோ அதை வந்து பார்த்தோம்னா அவங்க செஞ்சுருக்காங்க இந்த முறை. ஓகேங்களா? ஸோ தே மேக் த வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸோட இதை வந்து பார்த்தோம்னா ஈஸியாக பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ தமிழில் அவங்க மேஜரான சேஞ்சஸ் வந்து பார்த்தோம்னா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முன்னாடி சொன்னது தான். ஓகேங்களா? ஸோ ஐ ஆல்வேஸ் டெல் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா டு ரீட் வந்து பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் த சிலபஸ் அப்படின்ற மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் பிளைண்டாக வந்து பார்த்தோம்னா ஸோ புக் அப்படியே படிச்சுட்டு போகிறதுனால வந்து பார்த்தோம்னா யாருக்கும் எந்த இதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மெட்டீரியல் ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா ரெடி பண்ண ஒரு ரெடிமேட் மெட்டீரியலை வந்து பார்த்தோம்னா பயன்படுத்தல எந்த ப்ரோஜனமும் இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணி வந்து பார்த்தோம்னா சிலபஸை வச்சுட்டு ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம்னா சோர்சஸ் எடுங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக ஸ்கூல் புக்ஸ் படிச்சுட்டு வந்து பார்த்தோம்னா ஸோ அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து பார்த்தோம்னா அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு என்ன சொல்கிறது ட்ரஸ்டடான வந்து பார்த்தோம்னா வெப்சைட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? பிகாஸ் இன் 2022 குரூப் 2ல் வந்து பார்த்தோம்னா ஸோ நம்மளோட ஹெல்த் அந்த வெப்சைட்லேருந்தே வந்து பார்த்தோம்னா அந்த மினிஸ்ட்ரி வெப்சைட்லேருந்து ஸோ அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து கொஷினாக கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐயோட வெப்சைட்லேருந்து யூபிஎஸ்சியில் அப்படியே கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா கேட்குறாங்க. ஸோ குரூப் 1லேயும் வந்து பார்த்தோம்னா எல்லாமே வெப்சைட்டில் இருந்தும் அதே மாதிரி ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் இருந்தும் தான் வந்து பார்த்தோம்னா கொஷின்ஸ் அப்படியே ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஹிந்து எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ நல்லா வந்து பார்த்தோம்னா அதில் இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது ஸோ வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட்ஸ் மாதிரியே தான் வந்து பார்த்தோம்னா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ தே ஆர் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா டேக்கிங் த நோட்ஸ் ஃப்ரம் த வெப்சைட்ஸ் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ அந்த நியூஸஸை வந்து பார்த்தோம்னா அவங்க ஸோ நல்லா எலாபரேட் பண்ணி ஸோ ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதத்தில் வந்து பார்த்தோம்னா கொடுக்குறாங்க. ஸோ ஹிந்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரீட் பண்ண ஓரளவுக்கு வந்து பார்த்தோம்னா இதாக இருந்துச்சுன்னா ஸோ ஜஸ்ட் கோ வித் வந்து பார்த்தோம்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தோம்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நாட்டில் தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ், இங்கே சவுத்தில் வரும்போது த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் வந்து பார்த்தோம்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் அதுவுமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ த கண்டென்ட்ஸ் ஆர் வந்து பார்த்தோம்னா ரியலி குட். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா ஹிந்து படிக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டுமே படித்தா கூட நல்லது தான். ஓகேங்களா? ஸோ தினமணியை ஸோ திரும்ப வந்து பார்த்தோம்னா அதை ஒரு மெயின் சோர்ஸாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதை மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஒரு சஜஷன் தான். ஓகேங்களா? பிகாஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா அதில் சில முரண்பாடுகளாக இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ நாட் வந்து பார்த்தோம்னா சேயிங் தட் நியூஸ் பேப்பர் வாஸ் வந்து பார்த்தோம்னா நாட் குட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை. பட் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். தமிழில் வந்து பார்த்தோம்னா படிக்கும்போது ஈஸியாக புரியும். பட் இருந்தாலும் இந்த ரெண்டு சோர்சஸ் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்களாக வந்து பார்த்தோம்னா ஒர்க் பண்ணி சில இதை வந்து பார்த்தோம்னா எடுங்க. ஓகேங்களா? ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிளைண்ட்லி வந்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா இது பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு சிலபஸும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தோம்னா நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தோம்னா நம்ம முழுக்க வந்து பார்த்தோம்னா ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து பார்த்தோம்னா அனலைஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கொஷினுமே வந்து பார்த்தோம்னா செட் பண்ண போகிறாங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியராக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஸோ நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தோம்னா ஸோ பிப்ரவரி 1 வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ 2025ல் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது ஸோ ஜென்ரல் தமிழும் ஆப்டிடியூடும் வந்து பார்த்தோம்னா சேர்த்து 17 டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 17 டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் ஆப்டிடியூட்லேருந்து ஸோ அந்த ஜென்ரல் தமிழ் வந்து பார்த்தோம்னா முன்னாடி புக் வைஸாக ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அதை இது பண்ணுறதுனால தான் இப்போ வந்து அவங்க சிலபஸே கொஞ்சம் வந்து பார்த்தோம்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சிலபஸ் வச்சு படிக்கும் போது வந்து பார்த்தோம்னா ஈஸியாக நிறைய வந்து பார்த்தோம்னா எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பிளைண்டாக எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சிலபஸ் வச்சு படிக்க சொல்கிறது. ஸோ நம்மளோட கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிலபஸை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோம்னா இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அது ஸோ ஜென்ரல் தமிழ்லேருந்து வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் ஆப்டிடியூடோட சேர்த்து 17 டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா இருக்கும். ஸோ அதில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா கிவிங் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த 40 டெஸ்ட் அப்படின்றது மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு டோட்டலாக 19 டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்லேருந்து ஸோ அதே மாதிரி ஃபுல் மார்க் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது பண்ண போகிறது வந்து பார்த்தோம்னா தேர் இஸ் 4 மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி டோட்டலாக ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சேர்த்து நமக்கு வந்து பார்த்தோம்னா 40 டெஸ்ட் வந்து
பார்த்தோம்னா வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த 40 டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா நீங்கள் எழுதும் போதே வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகிடலாம் ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோம்னா இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட்ஸுமே வந்து பார்த்தோம்னா ஸோ அதனோட அடிப்படையில் தான் வந்து பார்த்தோம்னா எடுத்திருக்கோம் ஓகேங்களா. இப்போ எப்படி சொல்லலாம்னா எவ்ரி சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் தமிழும் ஆப்டிடியூடும் வந்து பார்த்தோம்னா டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது முடிச்சுட்டு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 3 days வந்து பார்த்தோம்னா கேப் இருக்கும். ஸோ அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ திரும்ப 2 days கேப்பில் வந்து பார்த்தோம்னா ஸோ ஜென்ரல் தமிழும் ஆப்டிடியூடும் நடக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போது எவ்ரி வந்து பார்த்தோம்னா சாட்டர்டே அண்ட் எவ்ரி வந்து பார்த்தோம்னா வெட்னஸ்டே வந்து பார்த்தோம்னா நமக்கு டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ சாட்டர்டே ஆனால் ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் ஆப்டிடியூட் இருக்கும் அண்ட் எவ்ரி வெட்னஸ்டே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து வந்து பார்த்தோம்னா டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஸோ வெட்னஸ்டேல நடக்குது இல்லையா அந்த எக்ஸாம். ஸோ அதில் இந்த 19 டெஸ்ட்டில் ஸோ ஈச் வந்து பார்த்தோம்னா டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா கண்டெய்ன்ஸ் 100 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதில் ஸோ அதே மாதிரி அதில் மொத்தம் 19 டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ உங்களுக்கு 200 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா இருக்கும் ஓகேங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சியோட அதே பேட்டர்னில் தான் வந்து பார்த்தோம்னா இருக்கும். ஸோ உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் தமிழில் இருக்கும். ஸோ 25 கொஷின்ஸ் ஃப்ரம் வந்து பார்த்தோம்னா ஆப்டிடியூட் அண்ட் 75 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தோம்னா இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதில் 4 வந்து பார்த்தோம்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா இருக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கு 13/7/2025 தான் வந்து பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தோம்னா குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா நடத்த போகிறாங்க. ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தோம்னா 13 வருது இல்லைங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி 4 சண்டேஸும் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் 4 சண்டேஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ அதே பேட்டர்னில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் அந்த எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் 5th சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற வந்து பார்த்தோம்னா குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா எழுதலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அந்த பயம் வந்து பார்த்தோம்னா போயிடும். ஸோ அதே மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுவீங்க ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோம்னா அந்த 4 சண்டேஸில் வந்து பார்த்தோம்னா நாங்கள் மார்க் டெஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் இன்ஃபர்மேஷன் பற்றின ஸ்கெடியூல்ஸும் வந்து பார்த்தோம்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஓகே. முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம்னா ஓவரால் வியூ பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இதில் ஐ ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரி பேட்டர்னில் வந்து பார்த்தோம்னா அந்த கொஷின்ஸ் இருக்க போது ஸோ அண்ட் வாட் ஆர் த சோர்சஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம படிக்கணும் அப்படின்றதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 1/2/2025 ஓகேங்களா. ஸோ February 1 வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பொது தமிழ் ப்ளஸ் ஆப்டிடியூட் ஓகேங்களா. ஸோ அது ஸோ இப்போ இந்த அழகு 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சியோட வந்து பார்த்தோம்னா சிலபஸில் வந்து பார்த்தோம்னா அவங்க யூனிட் 1 யூனிட் 2ன்ற கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை மென்ஷன் பண்ணுறது தான் இது ஓகேங்களா. ஸோ இப்போ அழகு 1னா அந்த அழகு 1ல் இருக்கக்கூடிய முழு இதுவுமே வந்து பார்த்தோம்னா இந்த சிலபஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம படிக்கணும் ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா சிம்பிளிஃபிகேஷன் ஓகேங்களா. ஸோ அது இதுக்கான சோர்சஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம 6th to 12th புக் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ அப்போது விஆர் வந்து பார்த்தோம்னா கோயிங் பேஸ்ட் ஆன் த சிலபஸ் அடிப்படையில் தான் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ வெறும் ஸ்கூல் புக் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா நம்ம கண்டக்ட் பண்ண போகிறது கிடையாது ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இன்கேஸ் வந்து பார்த்தோம்னா எந்த சோர்சஸ் வந்து பார்த்தோம்னா எங்கே இருக்குன்றதை வந்து பார்த்தோம்னா நாங்கள் அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா வரதுக்கு முன்னாடி ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் நடக்குதுன்னா ஸோ அந்த டெஸ்ட் டிஸ்கஷன் அப்பயே வந்து பார்த்தோம்னா இப்போ அடுத்து ஜிஎஸோட இதை வந்து பார்த்தோம்னா அவங்க சொல்லிடுவாங்க ஓகேங்களா. ஸோ எந்தெந்த புக்கில் வந்து பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ புக்கை தாண்டி வந்து பார்த்தோம்னா நீங்கள் என்னென்ன வெப்சைட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபாலோ பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறது எல்லாமே அவங்க வந்து பார்த்தோம்னா கொடுத்துருவாங்க. ஸோ திரும்ப சொல்கிறது என்னென்னா ஸோ வெறும் புக்கை மட்டும் வந்து பார்த்தோம்னா பேஸ் பண்ணாமல் ஸோ விஆர் வந்து பார்த்தோம்னா கோயிங் வித் சிலபஸ் ஓகேங்களா. ஸோ அதனால தான் சிலபஸ் வச்சு வந்து பார்த்தோம்னா படிக்கணும்னு சொல்கிறது ஓகேங்களா. ஸோ அது ஸோ இப்போ இந்த அழகு 1ல் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ இதுக்கான சோர்சஸ் வந்து பார்த்தோம்னா 6th to 12th புக் வரைக்கும் நம்ம படிக்கணும் ஓகேங்களா. ஸோ 11th 12th வந்து பார்த்தோம்னா 2024 குரூப் 4ல நிறைய கொஷின்ஸ் கேட்டதுனால ஸோ வி ஹாவ் டு ரீட் வந்து பார்த்தோம்னா 11th and 12th புக் ஆல்சோ ஓகேங்களா. ஸோ அது ஸோ இப்போ நீங்கள் 6th 10th வரைக்கும் படிச்சிங்கனாலே அதோட எலாபரேட் வேர்ஷனாக தான் வந்து பார்த்தோம்னா 11th and 12th புக் வந்து பார்த்தோம்னா இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது ஸோ இதில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வி ஹாவ் வந்து பார்த்தோம்னா 125 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா தமிழ்ல இருந்து. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா 25 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆப்டிடியூட்லேருந்து வந்து பார்த்தோம்னா கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அப்போது நமக்கு தமிழில் மட்டும் வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் 125 கொஷின்ஸ் ஓகேங்களா. ஸோ அதில் ஸோ அதே மாதிரி ஆப்டிடியூட்லேருந்து வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் 25 கொஷின்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு டோட்டலாக வி ஹாவ் வந்து பார்த்தோம்னா 150 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம எழுத போகிறோம் ஓகேங்களா. ஸோ தமிழ் ப்ளஸ் ஆப்டிடியூடோடு சேர்த்து. ஸோ அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஜிஎஸ் நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா ஸோ இது எவ்ரி வந்து பார்த்தோம்னா சாட்டர்டே வருது அண்ட் எவ்ரி வெட்னஸ்டே வந்து பார்த்தோம்னா இது வருது இல்லைங்களா. ஸோ இதில் ஸோ 5/2/2025 தான் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே வந்து பார்த்தோம்னா ஏன் இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு கொடுத்துருக்கோன்னா ஸோ வி வந்து பார்த்தோம்னா புட் த சிலபஸ் வந்து பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் த கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த யூனிட்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது
ஸோ இட் ஹேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் இல்லையா, ஸோ அதனால தான் வி கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ் ஓகேங்களா. ஸோ இதில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிரிச்சிருக்கோம் அந்த யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இது படிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான சோர்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா 6th to 12th புக்கு. ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க அண்ட் நியூஸ் பேப்பர் ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தோம்னா 100 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ்லேருந்து. ஸோ அப்போ நமக்கு ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் ஆப்டிடியூட் வந்து பார்த்தோம்னா எவ்ரி டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா 125 + 25 கொஷின்ஸ் ஓகேங்களா. இப்போ டோட்டலாக 150 கொஷின்ஸ் அண்ட் எவ்ரி ஜிஎஸ் கொஷின் வந்து பார்த்தோம்னா கண்டெய்ன்ஸ் வந்து பார்த்தோம்னா 100 கொஷின்ஸ் ஓகேங்களா. ஸோ இதற்கான சோர்சஸ் வந்து பார்த்தோம்னா இதுதான் ஓகேங்களா. ஸோ டிஸ்கஷன் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இருக்கிற அந்த டவுட்ஸும் வந்து பார்த்தோம்னா கிளாரிஃபை பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதே பேட்டர்னில் தான் வந்து பார்த்தோம்னா நம்ம டெஸ்ட் ஸ்கெடியூல் வந்து பார்த்தோம்னா இருக்க போகுது. ஸோ நாங்கள் இதோட லிங்க் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா ஆட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நீங்களே வச்சு கம்பேர் கூட பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ கம்பேர் பண்ணிவிட்டு யூ கேன் வந்து பார்த்தோம்னா ஃபைனலாக நீங்கள் ஒரு இதுக்கு வாங்க ஓகேங்களா. இப்படி தான் நம்மளோட டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி 4 மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ சண்டேஸில் வந்து பார்த்தோம்னா வரப்போகுது. ஸோ 6/7/2025 அப்புறமா ஸோ 13/7/2025 we can வந்து பார்த்தோம்னா go and write the group 4 exam ஓகேங்களா. ஸோ இதை கொஞ்சம் வந்து பார்த்தோம்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பிடிஎஃப் வந்து பார்த்தோம்னா டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா அவங்க கிளாஸில் வந்து பார்த்தோம்னா கிளாரிஃபை பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் பேப்பர் வந்து பார்த்தோம்னா செட் பை வந்து பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான வந்து பார்த்தோம்னா ஸ்டாஃப் மூலியமாக தான் செட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் அவங்க கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தோம்னா எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ மற்ற கொஷின் பேப்பர்ஸையும் நீங்கள் வந்து பார்த்தோம்னா அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த வந்து பார்த்தோம்னா ஸோ சம் அதர் கொஷின்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா நம்மளே அதை வந்து பார்த்தோம்னா ரியலைஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா நம்ம டெஸ்ட் பேட்சோட வந்து பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ளீஸ் வந்து பார்த்தோம்னா கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த வாய்ப்பை வந்து பார்த்தோம்னா பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா. ஸோ பயன்படுத்திட்டு ஸோ யூ கேன் கெட் இன் டு த வந்து பார்த்தோம்னா சர்வீஸ் ஓகேங்களா. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஓகே. தேங்க்யூ.